பூ கட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக குண்டு மல்லிகைப்பூ எப்படி கட்டுவோம்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பூவாக வச்சு வச்சு கட்டுவோம். என்னதான் பக்கத்தில் வச்சு நெருக்கமாக தொடுத்தாலும் உங்களுக்கு அந்த கேப் இருக்கும். நம்ம கட்டி முடிக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் கட்டி பாருங்கள். இப்போ ஒரு டைம் கட்டிட்டு அடுத்த ஒரு பூ கட்டிட்டு அதையே ஒரு தடவை சுற்றி விட்டுறணும், ட்விஸ்ட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் நம்ம கட்டும்போதும் அதை சுற்றி சுற்றி விட்டுட்டு கட்டினோம் அப்படின்னா நம்ம அதை கட்டின பூ மாதிரியே இருக்காது. கோர்த்த பூ மாதிரி எல்லா பக்கமும் நம்மளுக்கு கேப்பே இருக்காது, பூ மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு கட்டி பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக ஈஸியாகிடும். நீங்கள் கட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், அப்போ உங்களுக்கே தெரியும். இந்த பூ நல்லா அடர்த்தியாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டின பூ பார்த்திங்கன்னா ஒல்லியாக கேப் நிறையா தெரியும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.